இன்னைக்கு நான் கார்பேஜ் டிஸ்போஸை தான் க்ளீன் பண்ண போகிறேன். இது க்ளீன் வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை தான் பண்ணுவேன். வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். செம ஃபன்னாக இருக்கும் இது. ஆனால் அவங்கள தொட மட்டும் விட்டுறாதீங்க. நீங்களே இதை ஹேண்டில் பண்ணும்போது வெறும் கை இல்லாமல் க்ளவுஸ் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நீங்கள் ஏன் க்ளவுஸ் போடாமல் வெறும் கையில் ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் க்ளவுஸ் தான் போட்டிருந்தேன். ஆனால் வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு திரும்ப க்ளவுஸ் போட மறந்துட்டேன். ஆனால் பாருங்கள் எனக்கு கையில் படாமல் எல்போவில் பட்டு எல்போ பர்ன் ஆயிடுச்சு. அந்த காயம் சரியாகிறதுக்கு எனக்கு ஒரு 2 to 4 வீக்ஸ் ஆச்சு. அதனால தான் சொல்கிறேன். கார்பேஜ் டிஸ்போசலை ஆன் பண்ணிவிட்டு பார்க்கறதுக்கு கல்பரா மிட்டாய் ஆரஞ்சு ஃப்ளேவரில் பண்ண மாதிரி ஒரு கேப்சூல் இருக்குல்ல, அதை அப்படியே உள்ள தள்ளி விட்டுருங்க. சிங்கோட தண்ணி வந்து ஆன்லேயே இருக்கணும். அப்போ தான் அந்த கேப்சூலோட அந்த தண்ணி ரியாக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஃபோம் வரும். ஸோ நம்மளோடது வந்து டபுள் சிங்க்ன்றதுனால நான் 2 சைடுமே வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த சைடு வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த சைடு கார்பேஜ் டிஸ்போசல் இருக்குது. ஆனால் இந்த சைடு இருக்கிற சிங்க்கில் வந்து டிஸ்போசல் அடியில் கிடையாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற சிங்க்குக்கு போடும்போது நம்ம வந்து அதை க்ரஷ் பண்ணி தான் போடணும். ஃபுல்லாக நீங்கள் தண்ணி திறந்து விட்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த தண்ணி போடுதோ அவ்வளோக்கு நுரை வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து. கொஞ்சம் கூட நுரை இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும் இது. அதுக்கப்புறம் தான் நம்ம சிங்கை வந்து வாஷ் பண்ணவே முடியும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே ஒர்க் மாதிரி. கிச்சனை டீப் க்ளீன் பண்ணும்போது சிங்கையும் டீப் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட வேலையாக போயிடும். ஒரு சைட் ஆஃப் த சிங்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் நான் அடுத்த சைடு ஆரம்பித்தேன். ஒரு வேளை யாராவது நடுவில் வந்தாலும் இன்ட்ரப்ஷன் இருக்காது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் வந்து டிஸ்போசல் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு இரும்பு கட்டை வச்சுருந்தேன். அதை வச்சு தான் வந்து அப்படியே நொறுக்கி விட்டுட்டேன். இந்த சைடு வந்து எனக்கு எப்போவுமே குயிக்காக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பவுடர்டாக போடுறதுனால உள்ளே இருக்க அந்த கேப்சியூலை இந்த ஹவுஸ் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம் சில ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கூலாக இருக்கும்ல, அப்படி பிடிச்சி ஆர்டர் பண்ண ஒரு கேப்சியூல் தான் இது. ஓவர் தி இயர் நான் ஒரு 2-3 டைம்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ரொம்ப ஒரு க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிங்க்கோட அடியில் வந்து நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் to 1 hour ஆச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் இப்போ நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். ஸோ வந்து கிச்சனை ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாய்.